காலை வெளிச்சம், பலிபீடத்தின் மேல் இரத்தம். இன்றைய நாளின் வசனம், கர்த்தருடைய சந்நிதியில் இருக்கிற பலிபீட தண்டை வந்து அதற்காக பிராயச்சித்தம் செய்து காளையின் இரத்தத்திலும் வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தத்திலும் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்து கொம்புகளின் மேல் சுற்றிலும் பூசி. லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நேற்று நாம் மிக பரிசுத்த ஸ்தலத்தில் நின்று காளை மற்றும் ஆட்டின் இரத்தம் கிருபாசனத்தின் மேல் மற்றும் முன்பாக தெளிக்கப்படுவதை பார்த்தோம். இன்று லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 18 முதல் கொண்டு 19ஆம் வசனங்களில் பிரதான ஆசாரியர் மிக பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து வெளியே வருகிறார். ஆனால் அவருடைய பணி இன்னும் முடிவடையவில்லை. வேதம் சொல்கிறது, பின்பு ஆரோன் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்தை சுத்திகரிக்க வெளியே வருவான். காளையினுடைய இரத்தத்திலும் வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தத்திலும் எடுத்து பலிபீடத்தின் கொம்புகளின் ஒவ்வொன்றின் மேலும் பூசி பலிபீடத்தின் மேல் தன் விரலால் 7 தரம் அதன் இரத்தத்தை தெளிப்பான். அவ்விதமாய் அவன் அதை இஸ்ரேல் மக்களின் அசுத்தத்திலிருந்து சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவான். கவனமாக பார்க்கவும், இரத்தம் தனித்தனியாக எடுக்கப்படவில்லை, ஆனால் ஒன்றோடொன்று கலக்கப்படுகிறது. மிஷ்னாவில் ஆசாரியர் காளையின் இரத்தத்தை வெள்ளாட்டுக்கடாவின் இரத்தத்துக்குள் ஊற்றி பிறகு அதை மீண்டும் காளையின் இரத்தத்துக்குள் ஊற்றுவார் என்று எழுதப்பட்டுள்ளது. இப்படி பல முறை கலக்கும் பொழுது 2 இரத்தமும் ஒன்றாக கலந்துவிடும். இந்த விவரம் வியக்க வைக்கிறது. நிழலில் உலகில் 2 விலங்குகள், ஒன்று ஆசாரிய குடும்பத்திற்காகவும் மற்றொன்று மக்களுக்காகவும் இப்பொழுது ஒரே பாத்திரத்தில் ஒன்றிணைக்கப்படுகின்றன. மிஷ்னா யோமா என்பது யூதர்களின் பிரகார தினமான யோம் கிபூர் தொடர்பான சட்டங்கள் மற்றும் சடங்குகளை விவரிக்கும் ஒரு யூத பாரம்பரிய நூலாகும். எந்த பலிபீடம் இது? வேதாகமம் சொல்கிறது, அவன் கர்த்தருக்கு முன்பாக இருக்கிற பலிபீடத்திற்கு செல்கிறான். தோராவில் கர்த்தருக்கு முன்பாக என்று சொற்றொடர் பரிசுத்த ஸ்தலத்தின் உள்ளே திரைக்கு முன்னால் நிற்கும் பொன் தூப பலிபீடத்தை சுட்டி காட்டுகிறது. இது யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் உறுதிப்படுத்தப்படுகிறது. அங்கு தேவன் வருஷத்தில் ஒரு முறை ஆரோன் பாவ நிவாரண பலியின் இரத்தத்தினால் அதன் கொம்புகளின் மேல் பிராயச்சித்தம் பண்ணுவானாக என்று கட்டளையிடுகிறார். இதற்கு மாறாக வெளியே வாசஸ்தலத்தின் வாசலுக்கு முன்பாக உள்ள பலிபீடம் சர்வாங்க தகன பலிபீடம் என்று அழைக்கப்படுகிறது. எனவே யோம் கிப்பூர் நாளில் ஆரோன் தங்க தூப பலிபீடத்தின் பக்கத்திற்கு சென்று அதன் 4 கொம்புகளின் மேல் இரத்தத்தை வைத்து 7 தடவை தெளிக்கிறார். மீதமிருக்கும் இரத்தம் எல்லா பாவ நிவாரண பலி போலவே வெளிப்புற பலிபீடத்தின் அடிப்பகுதியில் ஊற்றப்படுகிறது. ஏன் கொம்புகளை தொட வேண்டும்? இரத்தத்தை கொம்புகளின் மேல் வைத்ததினால் முழு பலிபீடமும் பிரகாசத்தால் மூடப்படுகிறது. தேவனுடைய சுத்திகரிப்புக்கு வெளியே எதுவும் விடப்படவில்லை. இவ்வாறு பலிபீடம் சுத்திகரிக்கப்படுகிறது. பின்னர் 7 முறை தெளிக்கும் பணி வருகிறது. 7 என்ற எண் எப்பொழுதும் நிறைவையும் பரிபூரணத்தையும் குறிக்கிறது. பலிபீடத்தின் சுத்திகரிப்பு முழுமையாகவும் குறைவில்லாமலும் முடிந்துவிட்டது என்பதை காட்டுகிறது. தூப பலிபீடம் இஸ்ரேலின் தினசரி ஜபங்களை தேவனுக்கு முன் கொண்டு செல்லும் இடமாக இருந்தது. ஆகையால் அந்த ஜபங்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து எழும்பும் வண்ணம் அதுவே சுத்திகரிக்கப்பட வேண்டும். இறுதியாக மீதமுள்ள இரத்தம் வெளி பலிபீடத்தின் அடிப்பகுதியில் ஊற்றப்படுகிறது. எபிரேய மொழியில் இதற்கு ஏசோத், அடித்தளம், அஸ்திவாரம் என்று பெயர். மீதமுள்ள இரத்தத்தை அஸ்திவாரத்தில் ஊற்றுவது பலியின் முழு ஜீவனும் தேவனுக்கே சொந்தமானது என்பதை அறிவிப்பதாகும்.
எதுவும் வீணாகாது, எதுவும் ஒதுக்கப்படாது. மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது. நான் அதை உங்களுக்கு பலிபீடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். இந்த செயல் அந்த சேவையை நிறைவு செய்கிறது. ஜீவ இரத்தம் முழுமையாக கர்த்தருக்கு அர்ப்பணிக்கப்படுகிறது. பலிபீடம் முழுவதுமாக சுத்திகரிக்கப்படுகிறது மற்றும் ஆராதனை பரிசுத்தமாக தொடர முடிகிறது. கிறிஸ்து மிக பெரிய நிஜம். இந்த சடங்கில் 2 இரத்தமும் பலிபீடத்தை தொடுவதற்கு முன் ஒரே பாத்திரத்தில் ஒன்றாக கலக்கப்பட்டன. அதன் நிறைவேற்றத்தில் காளையும் ஆடும் இருவரும் கிறிஸ்துவை பிரதிபலிக்கின்றனர். மேலும் அவரது ஒரே பலியில் இரண்டும் ஒன்றாகின்றன. இனி இரத்தம் ஆசாரிய குடும்பத்திற்கும் சபைக்கும் யூதருக்கும் அயலாருக்கும் பிரிக்கப்படுவதில்லை. அவரில் தேவன் இரண்டையும் சேர்த்து ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்தார். சடங்கு பாத்திரத்தில் ஒன்றிணைத்ததை கிறிஸ்து தன் உடலில் சிலுவையில் ஒன்றிணைத்தார். அவருடைய இரத்தத்தின் மூலம் தமது ஜனங்களையும் புறஜாதிகளையும் தேவனோடு இணைத்தார். ஏனெனில் கிறிஸ்துவே நமக்கு சமாதானமாயிருக்கிறார். நம்மை பிரித்து வைத்திருக்கிற பகையின் சுவரை தமது சிலுவையின் மேல் சரீரத்தினால் ஒழித்து யூதரையும் புறஜாதியாரையும் ஒரே ஜனமாக சேர்த்திருக்கிறார். அந்த இரத்தம் தூப பலிபீடத்தின் கொம்புகளை தொட்டபோது அது ஒரு ஆழமான செய்தியை அறிவித்தது. கொம்புகள் பலிபீடத்தின் 4 மூலைகளிலும் இருந்தன. வேதாகமத்தில் கொம்புகள் ஆழ்ந்த அடையாளத்தை கொண்டவை. கிறிஸ்துவின் நிறைவேற்றத்தை நன்றாக புரிந்து கொள்ள அந்த கொம்புகள் என்ன அர்த்தம் கொண்டன, அவற்றின் மீது அவருடைய இரத்தம் ஊற்றப்பட்ட போது அந்த காட்சி எவ்வாறு நிறைவு பெற்றது என்பதை நாம் காண வேண்டும். பாவ நிவாரணத்தில் கிறிஸ்துவின் வல்லமையும் பலமும். சங்கீதங்களில் கொம்பு என்பது சக்தியின் அடையாளமாக குறிப்பிடப்படுகிறது. என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். கொம்புகளின் மீது இரத்தம் வைக்கப்பட்டது என்பதன் அர்த்தம் பரிகாரத்தின் வல்லமை பலவீனமானது அல்ல, பகுதியானது அல்ல, மாறாக இரட்சிக்க வல்லமை வாய்ந்தது என்பதை அறிவிக்கும். கிறிஸ்துவின் பலி பாவத்தின் வல்லமையை முறித்து மரணத்தை ஜெயிக்கிறது. அவர் தம் வழியாய் தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்கு முழுமையாக இரட்சிக்க வல்லவர் என்று எபிரேயர் கூறுகிறது. இரத்தம் பூசப்பட்ட கொம்புகள் நமக்கு அறிவிக்கின்றன அவருடைய பலி அழிக்க முடியாத வல்லமையை கொண்டுள்ளது என்று. பூமியின் எல்லாவற்றின் மீதும் ராஜாவான கிறிஸ்து. தானியேலும் வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகங்களில் கொம்புகள் ராஜாக்களையும் ராஜ்யங்களையும் குறிக்கின்றன. தூப பலிபீடத்தின் 4 கொம்புகளும் பூமியின் 4 திசைகளையும் குறிக்கும் வகையில் இருந்தன. அந்த கொம்புகளின் இரத்தம் பூசப்பட்டது என்பதன் அர்த்தம் கிறிஸ்துவின் ராஜ்யம், அவருடைய மரணத்தின் மூலம் வென்ற ராஜ்யம், அனைத்து தேசங்களிலும் அனைத்து மக்களிடமும் விரிந்திருக்கிறது. அவருடைய சிலுவை ஒரு கோத்திரத்திற்காக மட்டுமல்ல, அனைத்து ஜனங்களுக்காகவும். வெளிப்படுத்தின விசேஷம் இப்படி காட்சி அளிக்கிறது. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்றே உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு. இரத்தத்தில் நனைந்த 4 கொம்புகள் ஒரு உலகளாவிய ராஜ்யத்தின் சித்திரமாக நிற்கின்றன. இறந்த ஆட்டுக்குட்டியே ராஜா, அவர் அனைத்திற்கும் ராஜாவாக இருக்கிறார். நமது அடையாளமாக கிறிஸ்து. இஸ்ரேலின் வரலாற்றில் அவசரத்தில் இருந்த மனிதர்கள் பலிபீடத்திற்கு சென்று அதன் கொம்புகளை பற்றி கொண்டு அடைக்கலத்தை தேடினர். ஆனால் அந்த கொம்புகள் தீர்ப்பை தற்காலிகமாக தள்ளி வைத்ததல்லாமல் குற்றத்தை அழிக்க முடியவில்லை. கிறிஸ்துவின் இரத்தம்
கொம்புகளின் பூசப்பட்ட போது அது ஒரு ஆழமான செய்தியை அறிவித்தது. கிறிஸ்துவே நம்முடைய உண்மையான அடைக்கலம். அவர் நமக்காக எழுப்பப்பட்ட இரட்சிப்பின் கொம்பு ஆவார். அவரில் பாவிகள் உண்மையான அடைக்கலத்தை காண்கின்றார்கள். அது தற்காலிகமல்ல, நித்தியமானது. பவுல் எழுதுவது போல, கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு அக்கினை தீர்ப்பில்லை. கொம்புகளின் மீது பூசப்பட்ட இரத்தம் தெளிவாக சொல்கிறது, நியாய தீர்ப்பு கடந்துவிட்டது. கிறிஸ்து நமது அடைக்கலமாவார். ஆராதனையும் ஜெபமும் முழுமையான சுத்திகரிப்பு. தூப பலிபீடம் தேவனுக்கு முன் எழும் ஜெபங்களை பிரதிபலித்தது. ஆனால் ஜெபமும் ஆராதனையும் கூட பாவத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. கொம்புகளின் மீது இரத்தம் பூசப்பட்டதன் மூலம் ஜெபமும் கூட பரிகாரத்தால் சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று தேவன் அறிவித்தார். இது கிறிஸ்துவில் நிறைவேறுகிறது. அவருடைய பலி நமது ஆராதனையை ஏற்க தகுதியுள்ளதாக்குகிறது. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அவருடைய இரத்தம் இல்லாமல் நமது ஜெபங்கள் அசுத்தமாக இருக்கின்றன. ஆனால் அவருடைய இரத்தத்துடன் அவை சிங்காசனத்துக்கு முன் சுகந்த வாசனையாக எழுகின்றன. பின்னர் பிரதான ஆசாரியர் பலிபீடத்தின் மேல் 7 முறை இரத்தம் தெளிக்கிறார். 7 என்பது முழுமையை குறிக்கிறது. இது நமக்கு சொல்கிறது, கிறிஸ்துவின் பரிகாரம் பகுதியளவு அல்லது முழுமை பெறாதது அல்ல. அது முழுமையானது, பரிபூரணமானது, இறுதியானது. அவர் சிலுவையில் முடிந்தது என்று சொன்னபோது அந்த 7 முறை தெளிப்பின் முழுமையை எதிரொலித்தார். இனி செய்ய எதுவும் மீதமில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இறுதியாக மீதமுள்ள இரத்தம் பலிபீடத்தின் அடித்தளத்தில் ஊற்றப்பட்டது. இதிலே ஒரு அழகான ரகசியம் உள்ளது. அடித்தளம் என்பது வேரையும் ஆரம்பத்தையும் குறிக்கிறது. மனித குலத்திற்கு அந்த அஸ்திவாரம் ஆதாம் முதல் மனிதன். அவர் மூலமாகவே பாவம், கிறிஸ்துவின் பரிகாரம் மனித பாவத்தின் வேரான ஆதாம் வரை சென்று அடைகிறது என்பதை காட்டுகிறது. வேதாகமம் கிறிஸ்துவை பிந்தின ஆதாம் என்று அழைக்கிறது. அவர் முதல் ஆதாமின் சாபத்தை முறியடித்து வந்தார். ஆதாம் விழுந்து அனைவருக்கும் மரணத்தை தந்தார். ஆனால் கிறிஸ்து தன் ஜீவனை அளித்து அனைவருக்கும் நீதியை அளித்தார். ஆசாரியரின் அந்த செயல் சத்தமிடாமல் கூறுகிறது. இரத்தம் ஆதாம் வரை சென்று தொடுகிறது. இது ஆதாமை மட்டுமல்ல, இரத்தம் நிலத்தின் மீதே ஊற்றப்பட்டது. மனிதன் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டான். ஆதாமிடம் நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்புவாய் என்று சொல்லப்பட்டது. மண்ணில் ஜீவ ரத்தம் ஊற்றப்பட்டது என்பதன் அர்த்தம், மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட இனமான ஆதாமின் முழு குடும்பத்திற்காகவே இந்த பலி என்பதை தேவன் காட்டினார். பவுல் எழுதுகிறார், ஆதாமுக்குள் எல்லோரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். நிலத்தில் இரத்தம் கலந்தது சாட்சி அளிக்கிறது. கிறிஸ்துவின் ஜீவன் முழு மனித குடும்பத்திற்காக ஊற்றப்பட்டது. எனவே இந்த காட்சி செழிப்பானதும் முழுமையானதும் ஆகிறது. இரத்தத்தில் மூழ்கிய கொம்புகள் கிறிஸ்துவின் வல்லமையையும் அவருடைய உலகளாவிய ராஜ்யத்தையும் பாவிகளுக்கான அடையாளத்தையும் ஜெபத்தின் சுத்திகரிப்பையும் காட்டுகின்றன. 7 முறை தெளித்தல் பரிகாரத்தின் முழுமையை அறிவிக்கிறது. அடித்தளத்தில் ஊற்றப்பட்டது. அவர் தேவனுக்காக முழுமையாக தன்னை அர்ப்பணித்ததையும் மனித குலத்தின் ஆழமான வேர்வை சென்றடைந்ததையும் வெளிப்படுத்துகிறது.
எதுவும் ஒதுக்கப்படவில்லை, எதுவும் வெளியில் விடப்படவில்லை. பலிபீடம் சுத்திகரிக்கப்பட்டது, மக்கள் மன்னிக்கப்பட்டனர், ஆராதனையின் வழி பரிசுத்தமாக்கப்பட்டது. கிறிஸ்துவில் அந்த பெரிய சத்தியம் நமக்கு கிடைத்தது. அவருடைய இரத்தம் கொம்புகளையும் பலிபீடத்தையும் நிலத்தையும் நமது இனத்தின் அஸ்திவாரத்தையும் தொட்டுள்ளது. இதனால் ஒவ்வொரு பாவியும் அருகில் வர முடியும். ஜெபம். பரலோக பிதாவே, கிறிஸ்துவின் இரத்தம் கொம்புகளை மூடியதற்கும் பலிபீடத்தை சுத்திகரித்ததற்கும் மனித குலத்தின் அடித்தளத்திற்கே சென்றடைந்ததற்கும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அவரில் எங்கள் அடைக்கலத்தை கண்டு அவருடைய முடிந்த கிரியையிலே நாங்கள் இளைப்பாறவும் பரிசுத்தத்தில் உம்மை ஆராதிக்கும்படி செய்யும். எங்கள் ஜெபங்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவின் சுகந்த வாசனையோடு உன்முன் எழும்புமாறு காத்தருளும். அவருடைய அன்பில் எதுவும் ஒதுக்கப்படவில்லை என்பதை எப்போதும் எங்களுக்கு நினைவூட்டும். கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.